உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் ஜானகின்னு யார விட்டு கொடுக்காம நீ பேசிக்கிட்டு இருந்தியோ அவளே உன்னை விட்டுட்டு போயிட்டா. இப்பவாவது நல்லா புரிஞ்சுக்க ரகுராம். 2 பேரும் 21 வருஷம் ஒன்னா வாழ்றது முக்கியம் இல்ல, அவங்க நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உன் ஜானகி உன்னை கொஞ்சம் கூட மதிக்காம வீட்டை விட்டு நடைய கட்டிட்டான். இத பாருங்க, எங்க அண்ணன் பொறுமையா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவ்வளவுதாங்க உங்களுக்கு மரியாதை. ஏய், என்னடா எகிரிட்டு வர? அடங்குடா. எங்க மாமா மரியாதை எல்லாம் பேசுனீங்க, அவ்வளவுதான். என்ன சும்மா இருக்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவ? வாடா பண்றோம் வா. உங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணாதான் நீங்களாம் அடங்குவீங்க. உங்களை சும்மா பேசிட்டே இருக்காத. வாடா வாடா. பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை சிவா வாங்கடா. ஏன் நின்ட்டீங்க? வாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படி தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, பிரச்சனையை வளர்க்க தான் நான் வந்திருக்கேன். உன் வீட்டுல நடந்த சம்பவம் ஊரெல்லாம் பரவி என் காதுக்கு தேனா வந்து பாஞ்சிருச்சு. ஜானகி பண்ணதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. சரி, இன்னும் கொஞ்சம் உன்னை வெறுப்பேத்தலாமே தான் இங்க வந்த. உன் அருமை பொண்டாட்டி ஜானகி உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைன்னு நினைச்சு விட்டுருக்கலாம். ஆனா யாரோ ஒரு பொண்ணுக்காக அவ வீட்டு விட்டு வெளியில போனான்னு ஒரு செய்தி வந்துச்சு பாத்தியா? அதான் நான் எதிர்பாராத திருப்பம். ஜானகியும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் உன்னையும் அந்த வீட்டையும் விட்டுட்டு போயிடலான்னு பாத்துக்கிட்டே இருந்திருப்பா போல. கொஞ்சம் சான்ஸ் கிடைச்ச உடனே போயிட்டா. இத பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவர் அமைதியா இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. எங்க அண்ணி யாரோ ஒரு பொண்ணுக்காகலாம் வீட்டை விட்டு வெளில போலங்க. வெளியில போனது அவங்க தங்கச்சி பொண்ணு. அதுவும் அவங்க பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. இதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க எதுக்குங்க தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க? ஐயோ, அதத்தான் நானும் சொல்றேன். அந்த பொண்ணுக்காக ஜானகி புருஷனையே தூக்கி போட்டு வீட்டை விட்டு போயிட்டா. இத நான் மட்டும் சொல்லல, மொத்த ஊரும் அப்படிதான் சொல்லுது. இது புரியாம மூக்க நுழைக்காத, நாக்க நீட்டாதன்னு எதோ சொல்லிட்டு இருக்க. அந்த ஜானகியே வீட்டை விட்டு போயிட்டா, இன்னும் அவளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்களே, அத நினைச்சாதாயா இன்னும் எனக்கு சிரிப்பா வருது. அண்ணே, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு கோர்வையா சில வார்த்தைகள் தோணுது. சொல்லுமா தங்கச்சி. தூய தமிழ்ல சொல்றேன், கேட்டுக்கோங்க. தலைகுனிந்து தாலி கட்டி கொண்டு வந்த தங்க மனைவி குடும்பத்தை தலை நிமிர வைப்பாள் என்று பார்த்தால் தலைவனை தலைகுனிய வைத்துவிட்டு குடும்பத்தை தவிக்க விட்டு போயிட்டாளே, எப்படி? அடடா, பூந்து விளையாடுறமா நீ. புவனேஸ்வரி, போதும், நிறுத்து. வழிவிடு, நாங்க போறோம். நான் பேசினதுக்கு எதுக்குமே நீ பதில் சொல்லாம போறேன்னு சொல்றியே ரகு. நீ பேசினதுக்கு எதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. வழிய விடு. சரி, கஷ்டப்படாத ரகுராம், நான் வழிய விடுறேன். அந்த ஜானகி தான் உன்னை மதிக்கல, நான் உன்னை மதிக்கிறேன். தாராளமா நீ போ. அண்ணே, கிளம்பலாம். என்ன, போலாமா? போலாம். சரி வா, போலாமா? ரகு, ஜானகி இல்லாம இந்த வீடே களை எழுந்து போயிடுச்சுப்பா. இந்த வீட்டோட மகாலட்சுமியே அவதான். அண்ணா, யோசிக்காதீங்க. நீங்க போய் கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. வந்தவ பண்ண தப்புக்கு வாழ வந்தவ என்ன பண்ணுவா? நல்லா இருந்த குடும்பத்தை அந்த மாயம் வந்து இப்படி கெடுத்துட்டா.
பத்மா, அவளை பத்தி எதுவும் பேசாத. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமாமா, அத்தையை கூட்டிட்டு வரத பத்தி மட்டும் பேசலாம். அவளை பத்தி பேசினா மட்டும் இவருக்கு ஏன் கோவம் பொத்திட்டு வருது? பெரியப்பா, இது என் வாழ்க்கையை கெடுக்க நடந்த சூழ்ச்சிதான். இருந்தாலும் நானே சொல்றேன், பெரியம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க பெரியப்பா. சூழ்ச்சிய பண்ணவங்களை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அண்ணா, அவங்க இந்த வீட்டை விட்டு வெளில இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். நீங்க போய் பேசுங்கண்ணே, அப்பதான் அண்ணி வருவாங்க. அண்ணிய மட்டும் கூட்டிட்டு வாங்க. அவ எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நம்ம குடும்பத்தை அழிக்க வந்த கோடாளி அவ. பத்மா, உன் கோவம் புரியுது. ஆனா இப்ப அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஜானகி இந்த குடும்பத்தோட குல விளக்கு. அவளை இப்படி தெருவுல விடக்கூடாது. முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வந்துடு ரகு. கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றீங்களே, அவளை நானா போக சொன்னேன்? இல்ல நீங்க யாராவது போக சொன்னீங்களா? அது அவ எடுத்த முடிவு. அத நான் எப்படிமா தடுக்க முடியும்? அதெல்லாம் சரிதான் ரகு. யார் சொல்லியும் கேட்காம ஓடி போனவளோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோமே. அவளை இப்படி கூட்டிட்டு வந்ததுனாலதான் இத்தனையும் நடந்துச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில தான் ஜானகியும் பண்ணியிருப்பா. வரவளால கெட்டது எதுவும் நடக்காதுன்னு நம்பி ஜானகி பெருசா ஏமாந்துட்டா. அதான் நம்ம முகத்துல முழிக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. அவ மானஸ்தி. இதுல என்னோட மானமும் மாட்டிருக்கு. என் கல்யாணம் நின்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? பெரியம்மா கிட்ட ஏதாவது சமாதானம் சொல்லி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அவ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வீட்டை விட்டு போயிட்டா. நான் போய் கூப்பிட்டாலும் அவ வருவாளான்னு எனக்கு தெரியலம்மா. என்ன இது? மாயாவை மாட்டி விட நான் போட்ட திட்டம் இப்போ எனக்கே எதிராயிடும் போல இருக்கே. மாமா, இது விஷயமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.